அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது நமக்காகவும் நம் முன்னோர்களுக்காகவும் ஏற்றப்படும் யம தீபம் ஏற்றப்படும் முறைகளை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். பூமியில் இருக்கும்போது எந்த ஒரு பிரச்சனையிலும் உயிரிழப்பு ஏற்படாமல் நம் கூடவும் குடும்பத்திற்காகவும் தனக்காக வேண்டியும் மேலே உள்ள பித்ருலோகத்தில் உள்ள நம் முன்னோர்களுக்கு நிலையான ஒரு சொர்க்கம் கிடைப்பதற்காகவும் நீங்கள் யம தீபம் ஏற்றும் முன்பே பரம்பொருள் சிவபெருமான் அவர்களை மனதார வழிபட வேண்டும். யமதர்மன் அவர்களுக்கு ஏற்றப்படும் யம தீபமானது உங்கள் வீட்டில் எந்த ஒரு இடம் உயரமாக இருக்கும் என்று நீங்கள் கருதுகிறீர்களோ அந்த அளவு ஒரு உயரமான இடத்தில் இந்த யம தீபத்தை ஏற்றுவது மிகவும் சிறப்பு. வீட்டில் ஒரு உயரமான இடம் இல்லை என்றால் உங்களால் முடிந்த அளவு ஒரு சிறிய அளவிலான ஒரு அகல் விளக்கில் கூட நீங்கள் இந்த யம தீபத்தை ஏற்றலாம். குறிப்பாக இந்த யம தீபத்தை நீங்கள் ஆலயங்களில் ஏற்றும்போது கவனிக்க வேண்டியவை, பெரிய அளவிலான 8 அகல் விளக்குகளை நீங்கள் உங்களுக்கு அருகில் உள்ள ஆலயங்களிலும் உங்கள் வீடுகளிலும் சுற்றியுள்ள 8 திசைக்கும், அதாவது 8 திக்கும் தாமரை தட்டால் செய்யப்பட்ட திரிகளை நீங்கள் வைத்து ஒவ்வொரு திசையாக பார்த்து ஒவ்வொரு திக்கிற்கும் தேவமூர்த்திகளை தேவதைகளை நீங்கள் மனதார வழிபட வேண்டும். மேலும் உங்கள் வீட்டில் உள்ள இறந்தவர்களின் உள்ள முன்னோர்களின் புகைப்படங்கள் ஏதாவது இருந்தால் அவர்கள் அருகில் கூட நீங்கள் யம தீபம் ஏற்றலாம். யம தீபம் ஏற்றும்போது எந்த ஒரு மனக்கவலையும் இன்றி முழு பாரத்தையும் யமதர்மன் மீது போட்டு பரம்பொருள் சிவபெருமான் மீதும் அவர்களின் மீதும் வைத்து நீங்கள் அந்த தீபத்தை ஏற்ற வேண்டும். தீபத்தின் ஒளி வீசும் வேளையில் அந்த ஒளியில் வெளிச்சத்தின் உதவியால் நம் பித்ருக்கள், நம் வீட்டில் இறந்த முன்னோர்கள் அந்த இடத்தில் வந்து நம்மை பார்த்துவிட்டு ஆசிர்வாதம் செய்துவிட்டு நம்முடைய அனைத்து செயல்பாடுகளையும் பார்த்து நிம்மதியுடன் செல்வார்கள் என்பது இந்த யம தீபத்தின் ஒரு முக்கிய சிறப்பம்சமாகும். அந்த வேளையில் நாம் மிகுந்த மனக்கவலையோடு இருந்தால் அவர்கள் வந்து பார்த்துவிட்டு இவர்கள் நம்மை பிரிந்து விட்டுவதற்காக என்றும் மனக்கவலையில் இருக்கிறார்கள் எனவும், அதனால் மிகுந்த ஒரு மன வருத்தத்துடன் அந்த ஆன்மா அந்த இடத்திலிருந்து கடுமையான மனவேதனையில் பித்ருலோகத்தை நோக்கி பயணிக்கும். இதனால் மேலே செல்லும்போது யம தர்மன் அவர்களிடம் கீழே நடந்த குறைகளை கூறி மிகவும் வருத்தப்படுவார்கள். யம தீபம் ஏற்றும்போது அனைத்து கவலைகளையும் சிறிது காலம் தள்ளி வைத்து மன நிம்மதியுடன் ஏற்றுங்கள். நாம் இது ஏற்றுவதற்கு முக்கிய காரணம் நம்முடைய மரண பயம் மற்றும் நம் குடும்பத்தில் இறந்தவர்களின் ஆன்மா நிம்மதியாக இளைப்பாறவும் மட்டும்தான் நாம் இந்த யம தீபத்தை ஏற்றுகிறோம். மேலும் இந்த யம தீபம் ஏற்றி முடித்த பின்னர் ஒரு நல்ல சூழ்நிலை நம் வீட்டில் முன்னோர்கள் வந்து பார்த்து சென்ற பின்னர் அமையும். அதன் பின்னர் குடும்பத்தில் நீண்ட நாள் திருமணம் ஆகாமல் இருக்கும் நம் வீட்டு குழந்தைகளுக்கு விரைவில் திருமணம் நடக்கும். பல்வேறு கடன் பிரச்சனைகள், நீண்ட நாள் குடும்ப பிரச்சனைகள் போன்றவை ஏதாவது நம் குடும்பத்தில் இருந்தால் அதை நிவர்த்தி செய்வதற்கும் வழிவகுக்கும். பூலோகத்தில் நம் முன்னோர்கள் வந்து நம்மை ஆசீர்வாதம் செய்வதற்கு ஒரு முக்கியமாக அமைந்து இதை அனைத்தும் நிவர்த்தி செய்யப்படுவார்கள். நாங்கள் மேலே கூறியுள்ளது போன்ற இந்த முறைகளை பயன்படுத்தி இந்த யம தீபம் ஏற்றுங்கள். யமதர்மன் அவர்கள் அருள் ஆசியை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறந்து போன உங்கள் முன்னோர்களுக்கும் வழங்க வேண்டிய கடமையை செய்து வெற்றி பெறுங்கள். எனவே நம்முடைய செயல்பாடு பூமியில் எவ்வாறு உள்ளது என்பதைப்படி முன்னோர்களுக்கு நிலையான இடம் கிடைப்பதற்காக ஏற்றப்படும் இந்த யம தீபம் ஒரு நல்ல சிறப்பான தெய்வமாக அமைந்து நம் சித்தர்களும் ஒரு நல்ல நிலையை ஏற்படுத்தி தர வேண்டும் என்ற நல்ல நம்பிக்கையுடன் நான்மிகு நாளாக இந்த தகவலை உங்களுக்கு பகிர்ந்தமைக்கு தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக நாங்கள் மிகுந்த பெருமை கொள்கிறோம். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.